இன்றைய நாள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலில் மிக மறக்க முடியாத ஒரு நாள். எம்மீது மேற்கொள்ளப்பட்ட இனஅழிப்பின் ஒரு உச்சக்கட்ட நாளாக 2009 மே 18 நடந்து இருக்கின்றது. இந்த மே 18 நாங்கள் எங்களுடைய மக்கள் அழிவடைந்த நாளாக நாங்கள் தொடர்ந்தும் அனுசரித்துக் கொண்டு வருகின்றோம். இவரிடம் 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச விசாரணை இன்னும் நடத்தப்படவில்லை. அதற்கான எந்த சமிக்கைகளும் காட்டப்படவில்லை. எங்களுடைய மக்கள் மீது ஒரு இனஅழிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அந்த இனஅழிப்பு விவகாரத்தை சர்வதேசமயப்படுத்துவதிலே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் முன்னின்று செயற்பாட்டாலும் கூட அரசனுடைய நிகழ்ச்சி நிரலின் காரணமாக அந்த விடயத்தை சர்வதேச சமூகத்துக்கு காட்டாமல் இங்கே வடகிழக்கிலே தமிழர்கள் ஒரு யுத்தம் முடிந்த பிறகு நிம்மதியாக வாழுங்கான் என்ற தோற்றப்பாட்டையை தொடர்ச்சியாக காட்டி வருகின்றார்கள். இருந்த போதிலும் எங்களுடைய மக்கள் வடகிழக்கு பூராகவும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வை மிக எழுச்சியுடன் வருடாவரணம் செய்து வருகின்றார்கள். இருந்த போதிலும் அதனை அடக்கும் விதமாக அரசினாலே தங்களுடைய பாதுகாப்பு படைகளையும் போலீசாரையும் பயன்படுத்தி தொடர்ந்தும் அடக்கி வருகின்றார்கள். அந்த நிலையிலே இந்த வருடமும் கூட வடக்கு கிழக்கிலே மிக மோசமாக எங்களுடைய மக்கள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை அனுசரிக்கின்ற பொழுது அந்த கஞ்சியினை முள்ளிவாய்க்கால் நினைவாக நாங்கள் வழங்குகின்ற கஞ்சி அந்த மக்கள் இறுதி யுத்தத்திலே தங்களுடைய உயிரை பிழைப்பதற்காக வழங்கப்பட்ட கஞ்சி. அதை ஞாபகப்படுத்தி வடகிழக்கு பூராக எங்களுடைய மக்கள் அந்த கஞ்சி வழங்க நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற வேளையிலே அந்த செயற்பாட்டை தடுக்கும் முகமாக இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற நீதிமன்றங்களை பிழையாக வழி நடத்தி போலீசார் தடை உத்தரவுகளை பிறப்பித்து அவர்களை கைது செய்கின்ற அல்லது அடைக்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இந்த வருடமும் கூட கிழக்கு மாகாணத்திலே திருமலை மாவட்டத்திலே சம்பூர் பகுதியிலே எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய செயற்பாட்டாளர் ஹரிஹரன் உட்பட 4 பேர் போலீசாரினால் மிக மோசமாக அவங்கள் தாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ICCPR எனப்படுகின்ற சட்டத்தின் கீழே அவர்கள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் 3 நாட்களுக்கு முன்னராக எங்களுடைய சட்டத்தண்ணி சுகாஸ் அவர்கள் அங்கே நீதிமன்றத்துக்கு சென்று அந்த இது தொடர்பாக சமர்ப்பணம் செய்து முஸ்லிம் சட்டத்தினுடன் இணைந்து அந்த வழக்கினை வாதாடி இருந்தார். அதன் போது நீதிபதியினாலே அதுக்கான ஆதாரங்கள், அதாவது போலீசாரினால் தகுந்த ஆதாரங்கள் வழங்கப்படாமையினால் அதை அவர் தன்னால தனக்கு அந்த அதிகாரம் பிணை வழங்குகின்ற அதிகாரம் தனக்கு இல்லை என்று சொல்லியும் அதை உயர் நீதிமன்றத்திலாம் பெறக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எங்களுடைய செயற்பாட்டாளர்களையும் மக்களையும் அடக்குகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது. இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் உற்று நோக்க வேண்டும். எங்களுக்கு நடந்திருக்கின்ற ஒரு இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலை ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சர்வதேச விசாரணை ஊடாக தான் எங்களுடைய மக்களுக்கான முடிவை பெறலாம். அது சர்வதேச விசாரணை நடைபெறமாக இருந்தால் அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாகத்தான் அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இடத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்விலே நாங்கள் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வருத்தங்களை மிக எழுச்சிகரமாக செயற்படுத்தி இருக்கின்றார்கள், செய்து காட்டியிருக்கின்றார்கள். எங்களுக்கு நீதி பறக்கப்படும் வரை இவ்வாறான எழுச்சி நிகழ்வுகளை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் தொடர்ந்தும் இதை எந்த தடை வந்தாலும், எந்த நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டங்களையும் இவ்வாறான எழுச்சி நிகழ்வுகளையும் தொடர்ந்து செய்வோம் என்பதை இவ்விடத்தில் உறுதியாக கூற விரும்புகின்றேன்.